வணக்கம். மரபுத்தொடர் அகரவரிசையோட கன்டினியூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா இரண்டர கலத்தல் அப்படிங்கிறது முக்தி அடைதல். இரண்டர கலத்தல் அப்படிங்கிறது முக்தி அடைதல். 2ல் 3ல் அப்படின்னா 2, 3 நாட்களுக்கு ஒரு தரம். 2ல் 3ல் அப்படிங்கிறது 2, 3 நாட்களுக்கு ஒரு தரம் தான் 2ல் 3ன்னு சொல்றாங்க. 2ங் கெட்ட நேரம் அப்படிங்கிறது மாலை பொழுது, அந்தி பொழுது. 2ங் கெட்ட நேரம் அப்படின்னா மாலை பொழுது. மாலை பொழுதையும், அந்தி பொழுதையும் 2ங் கெட்ட நேரம் அப்படின்னு சொல்றாங்க. 2ங் கெட்டான் அப்படின்னா நன்மை தீமை அறியாதவன 2ங் கெட்டான் அப்படின்னு சொல்றாங்க. 2ங் கெட்டான் அப்படிங்கிறது நன்மை தீமை அறியாதவன். அடுத்து 2 நினைத்தல் அப்படின்னா கெடுதி நினைக்குது. 2 நினைத்தல் அப்படின்னா கெடுதி நினைக்கிறத தான் 2 நினைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. 2 படுதல் அப்படின்னா பிரிவுபடுதல், ஐயுறுதல். 2 படுதல் அப்படின்னா பிரிவுபடுதல், ஐயுறுதல். அடுத்து 2 எட்டில் அப்படின்னா விரைவில். 2 எட்டில போயிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, விரைவில். விரைவா போயிட்டு வாரேன் அப்படின்னு சொல்றத தான் 2 எட்டில் அப்படின்னு சொல்றாங்க. இருதலை கொல்லி அப்படின்னா எப்பக்கத்தும் துன்பம் செய்வது. இருதலை கொல்லி அப்படின்னா எப்பக்கத்தும் துன்பம் செய்வது. எல்லா பக்கத்துலயும் துன்பம் செய்யறத தான் இருதலை கொல்லி அப்படிங்காங்க. இருதலை மணியன் அப்படின்னா குறளை சொல்வோன். குறளை சொல்வோன் தான் இருதலை மணியன். இருவல் நொறுவல் அப்படின்னா இடிந்தும் இடியாததும் உள்ள அரிசி முதலியன. இருவல் நொறுவல் அப்படிங்கிறது இடிந்தும் இடியாததும் உள்ள அரிசி முதலியன நன்றாக மெல்லப்படாத உணவு. நன்றாக மெல்லப்படாத உணவை இருவல் நொறுவல் அப்படின்னு சொல்லுதாங்க. இடிச்சும் இடியாததுமா இருக்க அரிசி, அப்புறம் நன்றாக மெல்லப்படாத உணவு, இதுதான் இருவல் நொறுவல்னு சொல்லுதாங்க. இல்லாததும் பொல்லாததும் அப்படின்னா பொய்யும் தீங்கும் விளைவிப்பதும் அப்படின்னு சொல்றாங்க. பொய்யும் தீங்கும் விளைவிப்பதும் இல்லாததும் பொல்லாததும். இல்லாதும் பொல்லாததும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பொய்யும் தீங்கும் விளைவிப்பதும். அடுத்து இளம்படுதல் அப்படின்னா வறுமை அடைதல். இளம்படுதல் அப்படிங்கிறது வறுமை அடைதல். வறுமை அடைதலை இளம்படுதல்னு சொல்றாங்க. இலைமறைகாய் அப்படிங்கிறது மறைபொருள். இலைமறைகாய் அப்படின்னா மறைபொருள். இலவு கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயலுதல். இலவு கடித்தல் அப்படிங்கிறது வீணுக்கு முயலுதல். இலவு கொடுத்தல் அப்படின்னா துன்பம் கொடுத்தல். இலவு கொடுத்தல் அப்படிங்கிறது துன்பம் கொடுக்கிறது. இலக்கடித்தல் அப்படின்னா அலைய வைத்தல். இலக்கடித்தல் இலக்கடிச்சுக்கிட்டே இருக்கான், அலைய வச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இலக்கடித்தல் அலைய வைத்தல். இழுத்து பறித்தல் அப்படின்னா வலிந்து கொள்ளுதல். இழுத்து பறித்தல்னா வலிந்து கொள்ளுதல், போராடுதல். இழுத்து பறித்தல்னா வலிந்து கொள்ளுதல், போராடுதல். இழுத்து விடுதல் அப்படின்னா நீட்டித்து விடுதல், வெளிப்படுத்தல், புதிதாய் உண்டாக்குதல். அதுதான் இழுத்து விடுதல் சொல்றாங்க. அடுத்து இழுப்பு பறிப்பாதல் அப்படின்னா போராட்டமாதல், போதியதும் போதாததும் ஆதல். அதுதான் இழுப்பு பறிப்பாதல். போராட்டமாதல், போதியதும் போதாததும் ஆதல். நன்றி.